11ஆம் வகுப்பு கணக்கு பதவியியல்ல 14 யூனிட் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம். கணக்கியல் அறிமுகம் அப்படிங்கிறது. இதுல என்ன பொருள் அடக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கணக்கியலின் அறிமுகம், கணக்கியலின் பரிணாம வளர்ச்சி, கணக்கியலின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம், கணக்கியலின் சூழல் மற்றும் கணக்கியல் நோக்கங்கள், பணிகள், அதுக்கப்புறமா முக்கியத்துவம், கணக்கியல் கலைச்சொற்கள், அப்புறமா கணக்கியல் பிரிவுகள், கணக்கியல் அடிப்படைகள், கணக்கியல் பயனீட்டாளர்கள், அதுக்கப்புறமா கணக்கியல் பங்களிப்பு அப்படின்னு 12 டாபிக்ல இந்த கணக்கியல் பார்க்க போறோம். இதுல கணக்கியல் அப்படிங்கிறது உங்க பாணியில சொல்லணும்னா ஒரு கணக்கு. ஒரு சில விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கிற மாரி நம்ம பாணியில மாத்திக்கிறது. இது வணிக நோக்கத்துல பார்க்கும்போது அத கணக்கியல் அப்படிங்கிறோம். இதுக்கு முன்னாடி பணம் அப்படிங்கிறது தான் பொதுவா இந்த கணக்கியல்ல நம்ம பேசப் போறோம். பணத்த எப்படி பயன்படுத்துறோம்? அத எப்படி நம்ம பதிவு செய்றோம்? அதுலேருந்து முடிவு என்ன? இதத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பணம் அப்படிங்கிறது எப்ப கண்டுபிடிச்சாங்க? நம்ம வணிகவியல்ல பார்த்திருப்போம். பண்டமாற்று முறை அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருக்கோம். இது ஏற்கனவே நீங்க சின்ன வயசுல 6த்ல இருந்தே நீங்க பண்டமாற்று முறைன்னா என்ன அப்படிங்கிறது தெளிவா நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இங்க பண்டமாற்று முறை அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு மாற்றாக இன்னொரு பொருள வாங்குறது பண்டமாற்று முறை அப்படிங்கிறது. இந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு காலத்துல. அந்த சமயத்துல பணம் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இந்த பணம் அப்படிங்கிறது அதனுடைய மதிப்பான பரிவர்த்தனைகளை, அந்த செயல்பாடுகளை பதிவு செய்றதுக்காக கணக்கியல் அப்படிங்கிறது உருவெடுத்தது. இதுல வந்து கணக்கியலோட பொருள், அதுக்கப்புறமா அதனுடைய பணிகள் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அதனுடைய முக்கியத்துவம், அதுல பகுத்தாய்வு செஞ்சு ஒவ்வொரு கலை சொற்களும் என்ன அப்படிங்கிறதையும், அதுல யார் யாரு அதுல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பார்க்கலாம். இந்த கணக்கியல் அறிமுகத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டாபிக்ல வணிகம் மற்றும் பிற நிறுவனங்கள் பணம் அல்லது பண மதிப்பு அல்லது பொருளாதார வளங்களை உள்ளடக்கிய ஒரு செயல்பாடுகளை மேற்கொள்ளுகிறது. பணமோ, அதோட மதிப்பளவோ அல்லது பொருளாதார வளங்கள் எதுவாக இருந்தாலும் சொத்துக்கள் அந்த மாரி எதுவாக இருந்தாலும் உள்ளடக்கிய ஒரு செயல்பாடு தான் இந்த வணிகத்துல செய்றாங்க. இந்த செயல்பாடுகள்ல பெருமளவில், பேரளவுல இருக்குமே ஆனால், அந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த வணிகத்தில சாத்தியமானதா? ஆதாயமானதா? தொடர்ந்து அந்த பிசினஸ நம்ம நடத்த முடியுமா? நடத்த முடியாதா? அப்படிங்கிற முக்கிய முடிவு எடுப்பதற்கு, அதுக்கப்புறமா இத இந்த கணக்கியல் அப்படிங்கிறது பதிவு செய்றது இன்றியமையாதது அப்படிங்கிறோம். இந்த வணிகம் மற்றும் பிற நிறுவனங்கள் குறித்த தகவல்கள், அந்த யார் யாரு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க? உரிமையாளர்கள், அதுக்கப்புறம் மேலாளர்கள் மற்றும் அரசு, முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள், அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பயனீட்டாளர்கள். இந்த வணிகத்த பத்தி, இந்த பிசினஸ பத்தி, இந்த தொழில பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்க. அப்ப இத பல்வேறு நோக்கத்திற்காக நிதி திரட்டுதலும் மற்றும் அதன் பயன்படுத்துதலும் சரியா? நிதி திரட்டுறாங்கல்ல, அதை எப்படி பயன்படுத்துவதும், முறையாக அறிவியல் பூர்வமாக மற்றும் சீரான முறையில பதிவு செய்யணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஏன் பதிவு செய்யணும்? பதிவு செஞ்சா மட்டும் தான். எல்லா நடவடிக்கைகளையும் மனசுல வச்சிருக்கவே முடியாது. ஒரு சின்ன நடவடிக்கையா இருந்துச்சு அப்டின்னீங்கன்னா, நம்ம ஒரு பெட்டி கடையா இருக்குது. இன்னைக்கு இந்த தொழில செஞ்சுட்ருக்கிறோம். ஒரு பெட்டி கடையில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பொருள் பலசரக்கு, அதுக்கப்புறம் காய்கறிக இந்த மாரி கொஞ்சம் சின்ன பொருளா வச்சு சின்ன பெட்டி கடை நம்ம வீதியில இருக்கும்ல, அந்த மாரி ஒரு பெட்டி கடையில இருக்கக்கூடிய நடவடிக்கைகள மனசுல வச்சிருந்து நம்ம அப்படி அப்படியே வந்து கணக்க பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பேரளவுல தொழில் செய்யும் பொழுது எல்லா நடவடிக்கையும் மனசுல வச்சிருக்க முடியாது. அப்ப கண்டிப்பா அத ஒரு பதிவு அப்படிங்கிறது வேணும். அந்த பதிவு சீரான முறையில இருக்கணும். அறிவியல் பூர்வமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்பந்தான் உங்களுக்கு கணக்கியல்ல கணக்கியல அந்த சமயத்துல கணக்கியல பயன்படுத்துறாங்க. எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் மனித வளத்துக்கு அடுத்தபடியாக நிதி வந்து மிக முக்கிய வளமாக இருப்பதனால, அத பதிவு செய்றது இன்றியமையாதது அப்படிங்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா தகவல் அனைத்தையும் பதிவு செய்ய, மேலும் அத்தகவலிலிருந்து செயல்பாடுகளின் செயலாக்கத்தன்மை மற்றும் அதன் பயன்களை அறிந்து கொள்ள அப்படிங்கிறது இந்த கணக்கியல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இதன் கோட்பாடுகள், கொள்கைகள் இது எல்லாத்தையும் முறையாக பின்பற்றி, அதுக்கப்புறமா கணக்கியல்ல நிதி செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத அவங்க குறிச்சு, அது ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு என்ன தேவையோ, அது எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த கணக்கியல் வழங்குகிறது.
இந்த கணக்கியல் வந்து ஒரு மொழி அப்படிங்கிறோம். மொழினா என்ன? நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக வெளியில கொண்டு வரோமா, அதே மாரி கணக்கியல்ல இந்த பொருளாதார நடவடிக்கையுடைய முடிவுகள இது வெளிக்கொணர்வது ஒரு மொழியாக சொல்றாங்க. இது முக்கிய பணி அப்படிங்கிறோம். இந்த கணக்கியல் மொழி அப்படிங்கிறது மிக முக்கிய பணி. அது தகவல் தொடர்புக்கு உதவுவதாக இருக்க வேண்டும். கரெக்ட்டா? நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுதான் மொழியோடைய அந்த முக்கிய பணி அப்படிங்கிறோம். அதே மாரி இந்த கணக்கியல் சொல்லக்கூடிய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாரி இருக்கணும். இந்த பதிவு செய்யப்பட்ட நிதி தகவலிலிருந்து வணிக நிறுவனத்தின் செயல்பாட்டு திறன் மற்றும் நிதிநிலை பற்றிய தகவல்களை நம்ம பெறலாம். உரிமையாளர்கள், நிர்வாகம், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், அரசு, ஆர்வமுள்ள பயனீட்டாளர்கள் இது எல்லாத்துக்குமே இந்த தகவல நம்ம தெரிவிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது? அடுத்த டாபிக். இந்த 23ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர் கௌடில்யர் அவர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் என்ற நூல்ல இந்த கணக்கேடு எவ்வாறு பராமரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகள இருக்குது. இந்த நாகரிகத்தின் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, செல்வந்தர்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக காரியதரிசி அப்படின்னா செக்ரட்டரி சரிங்களா? அவங்கள ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. அவங்க அப்பப்ப வந்து சொத்துக்களுடைய முடிவெல்லாம் என்ன அப்படின்னு உரிமையாளருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இதுதான் வந்து கணக்கியலுக்கு அடிப்படை. அதாவது 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறமா 1494 கிபி 1494ல லூக்கா பாசியோலி அப்படின்ன ஒரு இத்தாலியர் தான் இந்த இரட்டை பதிவு முறைய மேம்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். 18, 19ஆம் நூற்றாண்டுல தொழில் புரட்சியின் காரணமாக பேரளவு நடவடிக்கைகள் அப்படின்னு இருந்துச்சு. பெரிய அளவுல தொழில் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அத தொடர்ந்து அந்த கூட்டு பங்கு நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு உருவெடுத்தது. பெரிய அளவுல தொழில் இருக்கும்போது அந்த வார்த்தை கூட்டு பங்கு நிறுவனம். அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உரிமையாளரிடமிருந்து நிர்வாகம் வேறுபட்டது. உரிமையாளர் அந்த நிர்வாகத்திலிருந்து வேறுபட்ட நபராக கருதப்பட்டு கடன் ஈந்தோர் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பார். பணத்த குடுத்தவரு. ஏன் உரிமையாளர் யாரு? அந்த தொழிலை தொடங்கிய ஒரு முக்கிய நபர். தோற்றுவிப்பாளர். அவர்தான் உரிமையாளராக இருப்பார். அவர் வந்து அந்த நிர்வாகம் வேறுபட்ட நபராக இருக்குது. ஏன்னா, அந்த அந்த உரிமையாளர் மாறிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு உரிமையாளர் இருப்பாரு. நாளைக்கு வந்து அந்த உரிமையாளர் இன்னொருத்தருக்கு அந்த தொழில வித்துட்டு போயிருவாரு. ஆனா அந்த கம்பெனி அப்படியே தான் இருக்கும். எனவே இந்த உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் நலனை பாதுகாப்பதற்காக வணிக நிறுவனங்களுக்கு வணிகத்தை பற்றி விரிவான தகவல்கள் தேவைப்பட்டது. அப்ப இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் கணக்கியல் முக்கியத்துவம் அது எல்லாத்துக்கும் புரிஞ்சது. இந்த 20ஆம் நூற்றாண்டுல நிர்வாக முடிவு எடுத்தலுக்கு நிதி விவரங்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நிர்வாகத்துல ஒவ்வொரு முடிவுக்கும் பார்த்தீங்கன்னா, பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா உள்ள வந்துரும். பணத்த பத்தி பேசாம ஒரு பிசினஸ்ல எத பத்தியும் பேச முடியாது. இதன் விளைவாக மேலாண்மை கணக்கியல். கணக்கியல் ஒரு 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மேலாண்மை கணக்கியல், அதுக்கப்புறம் கணக்கியல் தனி பிரிவாக உருவெடுத்து, அந்த பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்துல கணக்கியல் தனிநபர் மையமாக இருந்தாலும், வணிக செயல்பாடுகள் அபரிவிதமான வளர்ச்சி மற்றும் பல்வேறு துறையின் வளர்ச்சியின் காரணமாக படிப்படியாக முன்னேறி 21ஆம் நூற்றாண்டுல ஒரு சமூக பொறுப்பு கணக்கியலாக வளர்ச்சி அடைஞ்சது. இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அடுத்து கணக்கியலுடைய பொருள். அடுத்த டாபிக் கணக்கியல் பொருள் அப்படிங்கிறோம். இந்த கணக்கியல் பொருள் வேற, வரைவிலக்கணம் வேற 2 வகையா குடுத்திருப்பாங்க. பொருள் கணக்கியலின் பொருள் தருகன்னு சொல்லலாம். கணக்கியலுக்கு வரைவிலக்கணம் தருகன்னு சொல்லலாம். பொருள் கேட்டா நீங்க வரைவிலக்கணம் எழுதலாம். தப்பில்ல. ஆனா வரைவிலக்கணம் கேட்கும்போது, நீ பொருள் எழுதக்கூடாது. வரைவிலக்கணம் தான் எழுதியிருக்கணும். சில சமயத்துல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி குடுப்பாங்க? அந்த வரைவிலக்கணம் குடுத்த அந்த நபர் சரிங்களா? அவங்களோட பெயர் குடுத்தே நீங்க வரையறுன்னு சொல்லலாம். அந்த மாரி சொன்னாலும், அந்த வரைவிலக்கணத்த தான் நீங்க எழுதியிருக்கணும். வரைவிலக்கணத்த மாத்தி எழுதக்கூடாது. அதே மாரி நீங்க பொருள் எழுதும்போது ஒரு அ கணக்கியல் பொருளே வச்சுக்கோயேன். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். தனித்தனி பாயிண்ட்டா போட்டு நீங்க எழுதலாம். ஆனா வரைவிலக்கணத்த ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க எழுதக்கூடாது. இங்க கணக்கியலுடைய பொருள் பார்க்கலாம். நிதியியல் தகவல் பணம் தான். நிதி அப்படின்னு இங்க பேசுறது எல்லாமே பணத்த பத்தி தான் பேசுவோம். நிதியியல் தகவல்களை இனம் காணுதல். சரியா? இனம் காணுதல் அப்படி ஒவ்வொன்னுக்கும் உங்களுக்கு விளக்கம் பின்னாடி நான் சொல்ல வருவேன். ஜஸ்ட் இந்த பொருள் மட்டும் பார்க்கலாம். இனம் காணுதல், அளவிடுதல், பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், சுருக்கம் உணர்தல், உய்த்துணர்தல் மற்றும் தகவல்களை தெரிவித்தல் போன்ற முறையான செயல்பாடுகளை உள்ளடக்கியது. இதுல என்ன தகவல் தருது இந்த கணக்கியல்னா,
பெற்றிருக்கக்கூடிய வளங்கள், அந்த பிசினஸ்ல பெற்றிருக்கக்கூடிய வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? அவற்றின் பயன்பாட்டில் ஏற்படும் விளைவுகள். குறிப்பிட்ட கணக்கான்ல ஈட்டியம், லாபம் அல்லது அடைந்த நட்டம், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் முதல் இவற்றுடைய மதிப்பு என்ன? அப்படிங்கிறது குறித்த பதிவு செய்யப்பட்ட விவரங்களை இந்த கணக்கியல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல 2 வரைவிலக்கணம் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, 2வது வரைவிலக்கணத்துல தெளிவா உனக்கு புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அத நம்ம பார்க்கலாம். இந்த அமெரிக்க கணக்கியல் தகவல்களின் கூற்றுப்படி, கணக்கியல் என்பது பொருளாதார தகவல்களை கண்டறிந்து, அளவிட்டு சரிங்களா? கண்டறிந்து, அளவிட்டு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. செயல்பாடு. கணக்கியல் பொருள் என்பது பொருளாதார தகவலை கண்டறிந்து, அளவிட்டு தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படிங்கிறோம். இதன் மூலம் தகவல்கள் பயன்படுத்துவோர் தக்க தீர்வு காண்பதற்கும் மற்றும் முடிவு எடுப்பதற்கும் வகை செய்கிறது. சரிங்களா? யார் யாரு அவங்க பயன்படுத்துவோர் யாரு அப்படின்னு அதுல முடிவெடுப்பது என்ன அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு விளக்கம் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு ஒரு மேல்கண்ட வரைவிலக்கணங்கள் வெளிப்படுத்தும் கணக்கியல் பண்புகள். கணக்கியல் ஒரு கலை அப்படிங்கிறோம். இந்த நிறுவனத்தின் தேவைக்கு ஏற்ப கணக்கியல் ஒரு முறை மற்றும் கொள்கைகளை வடிவமைக்கவும், கணக்கியல் நடைமுறைகளை முடிவு செய்யவும் கணக்காளர்களின் திறமையும் சிறப்பு தேர்ச்சியும் தேவைப்படுகிறது. கண்டிப்பா ஒரு கணக்கியலை நம்ம பராமரிக்கிறோம்னா, அவங்களுக்கு திறமையும் இருக்கணும். அதுல தேர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வணிகத்தின் நடவடிக்கைகள் அல்லது நிகழ்வுகள் பண மதிப்பில் தான் பதிவு செய்யணும். வேற எந்த இதுல இருந்தாலும் இங்க பதிவு செய்ய முடியாது உங்களுக்கு. 2 பேர் சண்டை கட்டிக்கிறாங்கன்னா, அத பதிவு செய்ய முடியாது. சரிங்களா? வணிக நடவடிக்கைகளை பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், சுருக்கமுணுத்தல், பகுப்பாய்வு மற்றும் முடிவுகளை உய்த்துணர்தல் அப்படின்னு கணக்கியல் ஒரு செயல்பாடுகள். அதுக்கப்புறமா கணக்கியல் தகவல்கள் ஆர்வமுள்ள பயனீட்டாளர்களுக்கு பகுப்பாய்வு முடிவுகளை தெரிவிக்க முடியும். நெக்ஸ்ட் கணக்கியல் சூழல் கணக்கியல் சூழல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. பிசினஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பிசினஸை எப்படி முடிக்கிறோம்? ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம், தொழிலை எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 11th அக்கவுண்ட்ஸ் புக்ல எல்லாமே இதனுடைய இதுதான் தொடர்ச்சியாக வரும். ஈஸியா இதுல புரிஞ்சுக்கலாம். இங்க ஒண்ணு தொடக்கப்பதிவு, இன்னொன்னு நடவடிக்கை. இந்த 2மே என்னன்னு சொல்றேன். நடவடிக்கைன்னு ஆரம்பிச்சுச்சுன்னா, ஒரு தொழில் இப்பதான் தொடங்கி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்கப்பதிவுனா ஏற்கனவே இருந்த ஒரு தொழிலோடைய முடிவுல இருந்து அடுத்த ஆண்டு தொடங்குவது தொடக்கப்பதிவாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் நடந்துட்டு இருக்குது போன வருஷத்துல. அதனுடைய முடிவிலிருந்து வரக்கூடிய ஒரு இதுலருந்து தொடங்குறது தொடக்கப்பதிவு. நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த வருஷம் ஒரு தொழில தொடங்கி இருக்கிறோம். அதுலருந்து வரக்கூடியது அப்படிங்கிறத நீங்க எளிதாக மனசுல புரிய வச்சுக்கோங்க. இந்த 2ல இருந்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பேட்டு பதிவ பதிவு செய்யலாம். இந்த குறிப்பேட்டு பதிவுக்குன்னு ஒரே ஒரு விதி தான் இருக்கு உங்களுக்கு. இந்த ஒரு விதிய சரியா நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, குறிப்பேட்டு பதிவுல உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் வரலாம், 3 மார்க்கும் கொஸ்டின் வரலாம், 5 மார்க் கொஸ்டின் வரலாம். ஈஸியா அந்த அப்படியே எல்லா மார்க்கையும் நம்ம எடுத்துறலாம். அக்கவுண்டன்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100க்கு 100 அப்படிங்கிறது சாதாரண விஷயம். நீ ஒரு 50% எஃபோர்ட் போட்டாலேயும் உங்களுக்கு 70 மார்க் வந்துரும். எஃபோர்ட் 50 போடணும். அப்ப நீங்க ஒரு 75, 80% எஃபோர்ட் போட்டு நீங்க சரியா நீங்க ரெக்கார்ட பார்த்து, சரியான முறைய நீங்க அ பயன்படுத்திட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு சமயம் எப்படி எப்படி போடணும் அப்படிங்கிறத உன்னிச்சு கவனிச்சு நோட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னீங்கன்னா, 100 மார்க் அப்படிங்கிறது ஒரு கனவே கிடையாது. நினைவாக்கலாம். குறிப்பேட்ல பதிவு செய்றது. குறிப்பேட்ல பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா, இந்த குறிப்பேட்ல எப்படி பதிவு செய்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்து 3வது சாப்டருக்கு போயிருவோம். இப்போ குறிப்பேடுலன்னு என்ன? சிறுசா குறிப்பு மாரி எழுதி வைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம சின்ன ஒரு நோட்ல குறிப்பு எழுதுவோம்ல அந்த மாரி. அதுக்கப்புறமா எடுத்து எழுதுறீங்க மற்றும் இருப்பு கட்டுறீங்க. இந்த குறிப்பேட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டே வருவோம். இத கொண்டு போயி ஒரு சின்ன கடையா இருக்கும்போது குறிப்பு எழுதி வச்சா ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பெரிய தொழிலாக செய்யும் பொழுது, தனித்தனி கணக்குகள்ல வகைப்படுத்தணும். சம்பளமா தனியா கொண்டு போயிரு. எந்தெந்த நாள்ல எவ்வளவு சம்பளம் குடுத்தீங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, வாடகைய பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாள்ல குடுத்தீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
மின் கட்டணமா? அப்படின்னு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கணக்குகள் கொள்முதலா, விற்பனையா, இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கணக்குகள தனித்தனியா எடுத்துட்டு போயிறீங்க. சரியா? அத ஒவ்வொரு கணக்குகளா வகைப்படுத்தக்கூடிய ஏடு, பேரேடு அப்படிங்கிறோம். அந்த பேரேட்டுக்கு எடுத்துட்டு போறது தான் எடுத்து எழுதுதல் அப்படிங்கிறோம். மற்றும் அது இருப்பு கட்டுறீங்க. அந்த வ ம முடிவு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த மாத கடைசி, அந்த வருட கடைசி அப்படிங்கிற ஒரு இத வந்து முடிவெடுத்துட்டு, அத இருப்பு கட்டி, அதுல வரக்கூடிய இருப்புக்கள் என்ன அப்படிங்கிற பார்க்கிறது தான் இந்த எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல். இந்த இருப்பு கட்டுதல் இருந்து நெக்ஸ்ட் இருப்பாய்வுன்னு ஒண்ணு தயாரிக்கிறீங்க. இந்த இருப்பாய்வுக்கு பேசிக்கா நீங்க வந்து பற்று காலம், வரவு காலம் அப்படின்னு 2 காலத்த நீங்க இங்க உருவாக்கியிருப்பாங்க. பற்று இனங்கள், வரவு இனங்களை வரிசைப்படுத்தும் ஒரு பட்டியல் மாரி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பேரேட்டோட முடிவுகள அங்க எடுத்துட்டு போவீங்க. எடுத்துட்டு போய் இருப்பு கட்டி, நம்ம பதிவு செஞ்சது சரியா? அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த இருப்பாய்வு. சரித்தன்மை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கை கிடையாது. ஒரு சரியா? அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து நம்ம பிழைகள் ஏதா இருந்துச்சுன்னா நிவர்த்தி பண்ணிட்டு, இந்த இருப்பாய்வுடைய அடிப்படையாக வச்சுட்டு, வியாபார கணக்குன்னு ஒண்ணு தயார் பண்றோம். சரிங்களா? வியாபார கணக்கு அப்படிங்கிறது இந்த 3ம் சேர்ந்து இறுதி கணக்குன்னு சொல்றோம். இந்த இருப்பு நிலை குறிப்பு, லாப நட்ட கணக்கு, அதுக்கப்புறம் வியாபார கணக்கு. இந்த 3யும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? இறுதி கணக்கு அப்படிங்கிறோம். இந்த இறுதி கணக்குல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, வியாபார லாப நட்ட கணக்கு. இந்த வியாபார கணக்குல ஒரு உரிமையாளர், ஒரு தொழிலை தொடங்குறவங்க, வியாபாரத்துடைய நிலைமை என்ன? நம்மளுக்கு மொத்தமா எவ்வளோ லாபமோ அல்லது நட்டமோ வந்திருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்க நினைப்பார்ல, அந்த ஒரு இடத்துல தான் வியாபார கணக்கு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, நேரடியாக தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்றதுக்கு என்னென்ன செலவுகள் செஞ்சீங்களோ, அது எல்லாமே வியாபார கணக்குல வரும். இந்த வியாபார கணக்குல நேரடி செலவுகள். நேரடி செலவுகள்னா, ஃபேக்டரிக்குள்ள ஒரு பொருளை சரியா? ரா மெட்டீரியல் போட்டு, கச்சா பொருள போட்டு ஒரு பொருள உற்பத்தி செய்றோம். அதுக்கு என்னென்ன நேரடியாக செலவு செஞ்சீங்களோ, அந்த செலவுகள இந்த வியாபார கணக்குல போடுவீங்க. சரியா? அதுக்கப்புறமா நேரடியாக வரக்கூடிய வருமானங்களையும் இந்த வியாபார கணக்குல போட்டு, மொத்தமா எவ்வளவு லாபம் கிடைச்சது, அல்லது ஏற்பட்ட நட்டம் என்ன அப்படிங்கிறத இந்த வியாபார கணக்குல பார்ப்போம். அந்த மொத்தமான லாபம் தான் நம்ம பிசினஸ்ல இருக்கக்கூடிய லாபமா? இல்ல. அதுக்கப்புறமும் மறைமுகமான நெறைய செலவுகளும் நம்மளுக்கு வந்திருக்கும். இங்க ஒரு வியாபார கணக்கே எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு பொருள வந்து வாங்கும் பொழுது, ரா மெட்டீரியல் சரியா? கச்சா பொருள வாங்கும்போது, ஒரு பொருள் அப்படிங்கிறது ஒரு யூனிட்டா வச்சுக்கோங்க. ரூ. 2 ஆகுதுன்னா, அந்த ரூ. 2 கச்சா பொருள எடுத்துட்டு வந்து, அத ஃபினிஷ்டு குட்ஸா முடிவுற்ற ஒரு பொருளாக மாத்தணும் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு ஃபேக்டரிக்குள்ள நெறைய நம்ம செலவுகள் செஞ்சிருப்போம். ஃபேக்டரிக்குள்ள அந்த பொருள ஒரு யூனிட்டுக்கே செலவு சொல்றேன் நானு. மொத்தமா நீங்க ஒரு யூனிட் தயார் பண்ண மாட்டீங்க. லட்சக்கணக்கான யூனிட்ட நம்ம தயார் பண்ணுவோம். அப்ப அந்த பொ க ரா மெட்டீரியல ஒண்ணு ட்ரெயின்ல வந்து இறங்கலாம், இல்ல போர்ட்ல கப்பல்ல வந்து இறங்கலாம், இல்ல அப்டின்னீங்கன்னா லாரில வந்து இறங்கலாம். எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ட வேணாலும் நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு செலவு, அதுக்கப்புறமா ஃபேக்டரிக்கு முன்னாடி சரியா? அந்த அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த மெஷின் இருக்கக்கூடிய இடத்துக்கே கொண்டு வரணும்ல. அந்த குடோனுக்கு கொண்டு வரணும்ல. அப்ப எல்லாம் உள்ள ஃபேக்டரிக்கு பக்கத்துல வரைக்கும் நமக்கு ட்ரெயினோ அல்லது கப்பலோ அல்லது ஃப்ளைட் எதுவுமே வராது. அந்த இடத்துல இறக்கிருவாங்களா, அங்கருந்து நம்ம குடோனுக்கு எடுத்துட்டு வருவோம். அதுக்கான ஒரு செலவு. குடோன்ல இருந்து ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வரக்கூடிய செலவு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கச்சா பொருளோட சேர்ந்துரும். அதுக்கப்புறமா அந்த தொழிற்சாலையில உற்பத்தி செய்றதுக்காக நம்ம என்னென்ன செலவுகள் செஞ்சிருப்போம். அது கூலி கொடுத்ததோட செல்லாம மின் கட்டணம் செலுத்தியிருப்பீங்க. அப்புறம் ஃபேக்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த எரிபொருள் செலவு செஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ம் அ அந்த எரிபொருளோட சேர்ந்து தண்ணி, அந்த கரண்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான் நேரடி செலவுகள் அப்படிங்கிறோம். இந்த நேரடி செலவுகள் பார்த்தீங்கன்னா, தனியா இந்த வியாபார கணக்குல ஒரு லிஸ்ட்டே குடுத்துருப்பாங்க. என்னென்ன நேரடி செலவுகள் அப்படின்னு. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ங்கிறதுனால இந்த வியாபாரத்த தொழிலுக்காக நம்ம நாளைக்குள்ள என்ன செலவுகள் 1, 2 சொல்லியிருக்கிறேன். இந்த செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கச்சா பொருளோட சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறமா முடிவு ஆயிருச்சுன்னா, விற்பனை தயாராகக்கூடிய ஒரு பொருளுக்கு, முடிவுற்ற ஒரு பொருளுக்கு ஒரு விலைய நிர்ணயம் பண்ணியிருப்போம். ரூ. 2 கச்சா பொருள வாங்கி அடக்கத்தோட சேர்ந்து ஒரு ரூ. 4, ரூ. 5, ரூ. 4 அந்த மாரி ஒரு ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. விற்பனை விலை வேறையாக இருக்கும் நம்மளுக்கு.
சரியா? ஒரு பொருளுடைய விலை, அடக்க விலை அப்படிங்கிறது ரூ. 4,000 இருந்துச்சுன்னா, விற்பனை விலை ரூ. 6, ரூ. 7 அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணிருவீங்க. இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாபம் அப்படின்னு சொல்றோம். அந்த லாபமா சில சமயத்துல எடுத்த உடனே லாபம் வச்சிருக்க வேண்டாம். நட்டத்துல கூட போயிட்டுருக்கும். 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் லாபம் ஈட்டுவாங்க. அந்த மாரி நட்டமா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த பிசினஸ்ல வரக்கூடிய லாபமா? இல்ல. மறைமுகமாக நெறைய செலவுகளும் செஞ்சிருப்போம். என்ன? அ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறோம். அந்த அலுவலகம் மற்றும் நிர்வாக செலவுகள். இந்த து பொருள விற்பனை செய்றதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எங்க எடுக்கிறோமோ, அது எல்லாமே அலுவலக மற்றும் நிர்வாக செலவுகள் கீழ போயிரும். அதுதான் லாப நட்ட கணக்கு அப்படிங்கிறோம். இந்த லாப நட்ட கணக்குல 1 ஆர் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இந்த வாடகை குடுக்குறது, மின் கட்டணம் செலுத்துறது, தபால் தந்தி செலவு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேநீர் செலவு இந்த மாரி உங்களுக்கு ஆஃபீஸ்ல வரக்கூடிய ஸ்டேஷனரி இந்த மாரி எல்லா செலவுமே பார்த்தீங்கன்னா, வட்டி குடுக்குறது. அதாவது நமக்கு பேங்க்லயோ அல்லது வேற யார்ட்டயாவது நிதி நிறுவனத்திலிருந்தோ கடன் வாங்கியிருப்போம். அதுக்கு வட்டி குடுக்குறது. அதுக்கப்புறம் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சில இது லாபம் வரும். நம்மளுக்கு அங்க வட்டி வரலாம். அந்த மாரி. இந்த மாரி ஒரு சில மறைமுகமான செலவுகள் இந்த பிசினஸ்க்காக, இந்த பொருளை விற்பனை செய்றதுக்காக நம்ம செஞ்சிருப்போம். அந்த செலவுகள் எல்லாமே, அந்த வருமானங்கள் எல்லாமே லாப நட்ட கணக்குல வரும். இதனுடைய முடிவுன்னு பார்த்தீங்கன்னா, நிகர லாபம் அல்லது நிகர நட்டம் அப்படிங்கிறது ஒரு வரும். இதுதான் நம்மளுக்கு கையில கிடைக்கக்கூடிய லாபம். அதத்தான் நம்ம லாபமாக வெளியில சொல்லுவோம். சரிங்களா? அதிலிருந்து அடுத்து இருப்புநிலை குறிப்புன்னு ஒண்ணு போறோம். இந்த இருப்புநிலை குறிப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, சொத்துக்கள், பொறுப்புகளுடைய நிலைமை என்ன? சரிங்களா? சாதகமாக இருக்குதா? இல்லையா? சொத்தோடைய மதிப்பு அப்படிங்கிறது பொறுப்பும், முதலும் சேர்ந்து ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? பொறுப்பும், முதலும் சேர்ந்து ஈக்குவலாக சொத்துக்கள் மதிப்பு இருக்கணும். அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்குது? இந்த வருஷ கடைசில அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது? அப்படிங்கிறத பார்க்கிறது தான் இந்த இருப்புநிலை குறிப்புடைய சாராம்சம். இந்த இருப்புநிலை குறிப்பு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி தொடக்கப்பதிவுக்கு இந்த இறுதியிலிருந்து அடுத்த வருஷம் தொடக்கப்பதிவுக்கு வந்துரும். சரிங்களா? இதுலருந்து திருப்பி அடுத்த வருஷத்துல குறிப்பேட்டு பதிவு போவோம். இப்படியே மாறிட்டே இருக்கும். இது கணக்கியல் சூழல் அப்படிங்கிறோம். இந்த கணக்கியல் சூழலுடைய படிநிலைகள் பார்த்தீங்கன்னா, விளக்கமா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தியரியா குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நடவடிக்கை இனம் கண்டு குறிப்பேட்டில் பதிவு செய்தல். முதல் படி அதுதான். நிதி நடவடிக்கை அடையாளம் காண்பது. இது பண சம்பந்தப்பட்ட நடவடிக்கையா? இல்லையா? அப்படி நிதி நடவடிக்கை. சரிங்களா? அனைத்து பண மதிப்பான நடவடிக்கைகள் தோற்ற பதிவிலிருந்து, குறிப்பேட்டிலிருந்து பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பேட்டில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதை குறிப்பேட்டில் பதிவு செய்தல் என்கிறோம். நடவடிக்கை நிகழ்ந்த கால வரிசைப்படி ஆதார ஆவணங்களை அடிப்படையாகக் கொண்டு ஒரு செயல் நடக்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு ஆதாரமாக ஒரு ஆவணம் இருக்க தான் செய்யும் பிசினஸ்ல. நம்ம நார்மலா நம்மளுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, எந்த செயல் செஞ்சாலும் ஆதாரமா வச்சுட்டுலாம் செய்ய மாட்டோம். நம்ம பேச்சு வழக்குல அப்படியே பணத்த குடுக்குறது, வாங்குறது, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேற ஏதாவது பொருள குடுக்குறது, இந்த மாரி நம்ம நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கு ஆதாரமாலாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டோம். ஆனா பிசினஸ்ல கண்டிப்பாக ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆதாரத்த ஆதார ஆவணங்களை அடிப்படையாகக் கொண்டு தான் குறிப்பேட்டுல ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம பதிவு செய்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்தெழுதுதல் அல்லது இருப்பு கட்டுதல். செகண்ட் சொன்னனா, எடுத்தெழுதுதல் அல்லது இருப்பு கட்டுதல். இந்த பதிவுகளை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டுக்கு மாற்றுவதை எடுத்தெழுதுதல் அப்படின்னு சொல்றோம். பதிவுகளை பொதுவாக தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு, தலைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொன்னும் தலைப்பு தான். முதல் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு தான். அதுக்கப்புறம் ரொக்கம் அப்படின்னா ஒரு தலைப்பு தான். அதுக்கப்புறமா சம்பளம், அதுக்கப்புறம் கொள்முதல், விற்பனை ஒவ்வொரு தலைப்பா இருக்கும். அந்த தலைப்பு எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது குறிப்பேட்டுல பதிவு செய்யும்போது, பேரேட்ல எடுத்து எழுதும்போது நம்ம பார்க்கலாம். அந்த தலைப்பின் கீழ வகைப்படுத்தப்பட்டு, பேரேட்டில் ஒவ்வொரு கணக்கிலும் எடுத்தெழுதப்படுகிறது. இப்ப கணக்குன்னா, சம்பளம் ஒரு கணக்கு தான். முதல் ஒரு கணக்கு, ரொக்கம் ஒரு கணக்கு, கொள்முதல் கணக்கு, விற்பனை கணக்கு, அ பங்காதாயம் கணக்கு, சரிங்களா? தள்ளுபடி கணக்கு. இந்த ஒவ்வொன்னையும் ஒரு கணக்கு அப்படிங்கிறோம். அந்த கணக்குகளை கணக்குகளில் எடுத்தெழுதப்படுது. அனைத்து பேரேட்டு கணக்குகளும் பற்றுப்பக்க மொத்தமும், வரவு பக்க மொத்தமும் இடையேயான வேறுபாட்டை கண்டறிவதே இருப்பு. சரிங்களா? பற்று பக்கம், வரவு பக்கம் எப்படி அப்படிங்கிறத அந்த ஏடுகள்ல பதிவு செய்யும்போது, எது பற்று பக்கம், எது வரவு பக்கம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தலாம். அதுக்கப்புறம் இருப்பு கட்டுதல். சரிங்களா? அதுலருந்து வேறுபாடு இருப்பு கட்டுதல். நெக்ஸ்ட் 3வது இருப்பாய்வு தயாரித்தல். அதுதான் 3வது சுழல்ல 3வது. இருப்பாய்வுங்கிறது பேரேட்டு இருப்புக்களின் பட்டியல். சரிங்களா? பேரேட்டு இருப்புகளின் பட்டியல். அதாவது இருப்பாய்வு தயாரித்தல். அடுத்த ஒரு நிலை. இருப்பாய்வு அடிப்படையில தான் நிதிநிலை அறிக்கைகள் தயாரிக்கப்படும். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இருப்பாய்வுல இருந்து தான் நம்ம இறுதி கணக்கு அப்படிங்கிற அறிக்கைகள்லாம் தயாரிக்க போறோம். அதுக்கப்புறமா வியாபார கணக்க நம்ம தயார் பண்றோம்.
வியாபார கணக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்ட கணக்காண்டுக்குரிய வியாபார கணக்கு தயாரிப்பது அடுத்த சுழல்ல அடுத்த நிலை. இதுல நேரடி செலவுகள் மற்றும் நேரடி வருவாய். நேரடி செலவுகள்னு என்னன்னு சொன்னேன். நேரடி வருவாய். இதுல வியாபார கணக்குக்கு மாற்றப்பட்டு, அதனுடைய முடிவு மொத்த லாபமா அல்லது மொத்த நட்டமான்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லாப நட்ட கணக்கு தயாரிக்கிறோம். இதுல மறைமுக செலவுகள் எல்லாத்தையுமே இதுல போட்டு, மறைமுக லாபங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதையும் போட்டு உங்களுக்கு நிகர லாபம் அல்லது நிகர நட்டத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இருப்புநிலை குறிப்பு தயார் பண்ணி கடைசி முடிவு கடைசி சுழல்ல கடைசி இருப்புநிலை குறிப்பு தயார் பண்றதல். இதுல பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள், பொறுப்புக்கள் அதனுடைய மதிப்புகள் என்னன்னு காட்டக்கூடிய ஒரு அறிக்கை. இது என்ன நோக்கத்திற்காக இந்த கணக்கியலை நம்ம பயன்படுத்துறோம்னா, நிதி நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்த முறையான பதிவேடுகளை நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும். அது எப்ப நம்ம உபயோகமா இருக்கும் நிதி நடவடிக்கைகள் முறையான பதிவு அப்படின்னா, சட்ட ரீதியாக ஏதாவது முடிவுகள் எடுக்கணும். சட்ட ரீதியான ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னா, அந்த சமயத்துல இது ஒரு ஆவணமாக, ஆதார ஆவணமாக பயன்படுத்துறதுக்கு இந்த கணக்கியல் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது வணிக நிறுவனத்தின் லாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது கண்டிப்பா கணக்கியல் வேணும். வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பத்தி இருப்பாயிலிருந்து நம்ம பார்க்குறோம். பயனீட்டாளருக்கு தேவையான தகவல்களை இதிலிருந்து குடுக்க முடியுது. அதுக்கப்புறமா சொத்துக்கள் எப்படி பாதுகாக்கணும், அதுக்கப்புறமா கடன் தீர்க்கும் திறன் எப்படி நீர்மைத்தன்மையே இதெல்லாம் கடன் தீர்க்கும் திறன் அப்படிங்கிறது சொத்துக்கள் மதிப்பு அப்படிங்கிறது பொறுப்புகளுக்கும் முதலுக்கும் ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னனா, அப்ப சொத்தோட அளவு எவ்வளவு இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி தான் கடன நம்ம வாங்கியிருக்கணும். அதுக்கு அதுக்கு அதிகப்படியாக நம்ம வாங்குனோம்னா, நம்ம பிசினஸ் நட்டத்துல போயிரும். சரிங்களா? அந்த சொத்தோட அளவு எவ்வளவு இருக்கு? அதுல நீர்மைத்தன்மைன்னா உடனடியாக பணமாக்கக்கூடிய தன்மை உள்ள சொத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் நீர்மைத்தன்மை. இத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம நிறுவனத்துல ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் கணக்கியல் பணிகள் என்ன? பணிகள் அப்படிங்கிறது என்னென்ன வேலை செய்யுது? இந்த கணக்கியல் பதிவு செய்றோம்ல, நிதி நடவடிக்கை பதிவு செய்றோம்ல, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது. அளவிடுதல். ஃபர்ஸ்ட் ஒன் அளவிடுதல். வணிக நடவடிக்கை குறித்த முறையான ஆவணங்களை வைத்திருத்தல், பதிவு செய்தல், எடுத்து எழுதுதல், கடைசியான இறுதி கணக்கு தயாரித்தல் ஆகியவை கணக்கியலின் முதன்மையான பணி. கணக்கியல் சொன்னோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பணி. இதன் மூலமாக நிறுவனத்தின் செயல்திறனை அளவிட கணக்கியல் ஒரு கருவியாக ஒரு மெத்தட் தான் இது. சரிங்களா? கருவியாக பயன்படுகிறது. இது நிதி நிலைமையை பத்தின என்னன்னு விளக்கம் கொடுக்கிறதுக்கு, அளவிடுவதற்கு இது ஒரு முக்கிய பணி. நெக்ஸ்ட் முன்னறிதல். முன்னறிதல்னா முன்னாடியே அதனை அறிந்து கொள்ளுவதற்கு. வணிக நிறுவனத்தின் எதிர்கால செயல்திறன் என்ன? நிதிநிலை பற்றிய கணக்கியலின் பல்வேறு கருவிகள் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடிகிறது. நெக்ஸ்ட் ஒப்பிடுதல். இந்த கணக்கியல் நிகழ்ந்த செயல்திறன் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதோ, திட்டமிட்டது முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பீங்களா, அந்த திட்டமிட்ட செயல்திறன் ஒப்பிட இது உதவுகிறது. அதுக்கப்புறமா முடிவெடுத்தல், திட்டமிடுதல், செயல்திறன் மதிப்பீடு, கட்டுப்பாடு, மேலாண்மையில பணியில ஏதாவது தகவல் நிர்வாகத்துக்கு தேவை எல்லாத்தையுமே முடிவு எடுக்கிறதுக்கு இந்த கணக்கியல் பயன்படுகிறது. கட்டுப்பாடு கருவியாகவும் இது இருக்குது. நம்ம இந்த கணக்கியல் மூலமாக இது பலம், பலவீனம், இதுல என்ன செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். இல்லையா? பதிவு செய்யும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இதுலருந்து நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம கொள்கைகளுக்கும், திட்டத்துக்கும் இதுக்கு ஏதுவாக இருக்குதா அப்படிங்கிறது மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. அரசுக்கு உதவி புரிதல், அந்த வரி விதிப்பு, மானியம் வழங்குதல் போன்ற பல காரணத்துக்காக அரசுக்கு வணிகத்தின் நிதி சார்ந்த முழுமையான தகவல்கள் தேவைப்படுகிறது. அப்ப இந்த வணிக நிறுவனத்தின் அந்த கட்டுப்படுத்த நம்மளுக்கு இந்த இந்த கணக்கியல்ல இருந்து நம்ம தகவல்களை அரசுக்கு வழங்க முடியுது. நெக்ஸ்ட் முக்கியத்துவம். அடுத்த டாபிக். முக்கியத்துவம். இது கணக்கியல் முக்கியத்துவம் என்ன? முறையான ஒரு பதிவேடாக இருக்குது இல்லையா? இந்த பதிவேடு இல்ல அப்படின்னீங்கன்னா நெறைய பிரச்சனை வரும். வீட்ல நம்ம சின்ன விஷயங்கள் ஒரு நாள் காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு படுத்துட்டு யோசனை பண்ணீங்கன்னா, நெறைய பேத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ஞாபகம் வராது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது. நம்ம நம்ம மட்டும் தான். வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம சுத்தி எவ்வளவு நடவடிக்கைகள் கம்மியா தான் நம்ம செஞ்சிருப்போம். காலையில இருந்து. காலையில எந்திரிச்சதுலருந்து நைட் படுக்கிறது. நம்ம செஞ்சதெல்லாம் சரியா, சரியில்லையா? இத என்ன திருத்திக்கணும்? என்ன செய்யணும்? நம்ம கரெக்ட்டா நேத்திக்கு என்ன பிளான் போட்டோம்? நேத்திக்கு நைட் என்ன பிளான் போட்டோம்? காலையிலருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சு? இதுதான் இந்த கணக்கியல். சரியா? முன்னாடி நம்ம பிளான் போட்டிருப்போம்.
இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னையும் எழுதி வைக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன ஒரு ஒரு பெர்சன்ல ஒரே ஒரு நம்மள பத்தி மட்டும் யோசனை பண்ணீங்கன்னா, நம்மளாலேயே செய்ய முடியலன்னா, பேரளவுல தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ நடவடிக்கை இருக்கும். எல்லாத்தையுமே மனசுல வச்சிருக்கக்கூடியது இம்பாசிபிள். அப்ப நிதி சார்ந்த நடவடிக்கைகள் நெறைய இருக்கும் ஒரு நிறுவனத்துல. அனைத்து நிதி சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் கணக்கீடுகள் முறையாக பதியப்படுகிறது. கரெக்ட்டா? இந்த சரியான அறிவியல் பூர்வமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையில இது பதிவு செய்றாங்க. அப்போ ஒரே தலைப்பின் கீழ வகைப்படுத்தியும் கொண்டு வந்துர்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸாக இது இருக்குது. நெக்ஸ்ட் நிதிநிலை அறிக்கைகள் தயாரிக்கிறதுக்கு, வருமான அறிக்கை, வியாபாரம் மற்றும் லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பேஸாக உங்களுக்கு இருக்குது. இதுலருந்து இயக்க முடிவுகள் என்ன? நிதிநிலை முடிவுகள் என்ன? உரிமையாளருக்கு லாபத்தில இருக்குதா? இல்ல எதிர்கால வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் நிதியை? அ அது எவ்வாறெல்லாம் உதவுகிறது? அப்படிங்கிறத இங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வளர்ச்சியை இந்த பிசினஸ்ல நிதி சார்ந்த விவரங்கள் பதிவு செய்றதுனால பகுப்பாய்வு செஞ்சு, அதில இன்டர்பிரெட் உய்த்துணர்வு செஞ்சு, இதன் மூலமாக பல்வேறு செயல்களின் வளர்ச்சியை மதிப்பிடவும், பலவீனங்களை இல்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு, அதுக்கு வந்து அ அதெல்லாம் சரி பண்றதுக்கும் இந்த வந்து கணக்கியல் உதவுது. அதுக்கப்புறமா நீர்மைத்தன்மை, லாபத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கணக்கியல் குடுக்குது. அதிலிருந்து நம்ம சில மாற்றங்களையும் நம்ம கொள்கைகள்ல செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் முடிவு எடுக்கிறதுக்கு. ஒரு நிறுவனத்தில் நிர்வாகம் அதன் பணிகளை நிறைவேற்றுவதற்கும் வழக்கமான மற்றும் செயல் தந்திர முடிவுகளை எடுக்க கண்டிப்பா முக்கியத்துவம் குடுப்பாங்க. அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு, தக்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு தேவையான உரிய தகவல்கள் எங்கேருந்து கிடைக்கிறது? கணக்கியல்ல இருந்து தான் கிடைக்குது. அப்ப அந்த கணக்கியல் தகவல்களின் அடிப்படையில எதிர்கால கொள்கைகளையும், திட்டங்களையும் நிர்வாகம் உருவாக்க முடியுது. இன்னைக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னா, அது சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு, எதிர்காலத்துல அடுத்த திட்டங்களை மாத்தலாம். அதுக்கு இந்த கணக்கியல் உதவி செய்யுது. நெக்ஸ்ட்டு பயனீட்டாளருக்கு தகவல். யார் யார் பயனீட்டாளர்கள்? அந்த தொழில்ல இருக்கிறவங்களும் சரி, தொழிலுக்கு வெளியில இருக்கிறவங்களும் சரி. தொழிலுக்கு உள்ள யார் யார் இருப்பாங்க? உரிமையாளர் இருப்பாங்க. நிர்வாகம் இருக்கும். உரிமையாளர் எல்லாமே நிர்வாகத்துக்குள்ள இருப்பாங்களா? அப்படின்னு சொல்ல நிர்வாகம் அப்படிங்கிறது அந்த அந்த தொழிலை நிர்வகிக்கக்கூடிய நபர்கள், இயக்குனர்கள், மேலாண்மை இயக்குனர்கள், மேலாளர்கள், செயலர்கள் இந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க நிர்வாகத்துக்குள்ள. அதுக்கப்புறமா கடனீந்தோர். நம்மளுக்கு கடன் குடுத்தவங்க, பொருளை கடனுக்கு குடுத்தவங்க, பணம் வந்து குடுத்தவங்க கடனீந்தோர். பணியாளர்கள், அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள். அதுக்கப்புறமா நிதி நிறுவனங்கள். இவங்களும் நம்மளுக்கு கடன் குடுத்தவங்க தான். நிதி நிறுவனங்கள், வரி விதிப்பு அதிகாரிகள். நம்ம கவர்மெண்ட்டா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அரசாங்கம். இது எல்லாருமே பல்வேறு பயனீட்டாளருக்கு கணக்கியல் தகவல்களை குடுக்குது. என்ன தகவல் வேணுமோ அவங்களுக்கு ஏத்த மாரி எல்லா தகவலும் குடுக்குறாங்க. சட்ட சான்றாகவும் இருக்கு. நீதிமன்றத்தில வழக்குகளிலும், இதர ஆவணங்களிலும் பிரச்சனைகள் தீர்வு காண்றதுக்கு இது பயன்படுது. அதுக்கப்புறம் வரி கணக்கிடுதலுக்கு, அதுக்கப்புறம் இணைப்புனா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட இணையும்போது, அதுக்கு வந்து அ வி சரியான ஒரு கணக்கு முறை பராமரிச்சிருந்தா மட்டும் தான், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்வு காண்றதுக்கு முடியும். இது எல்லாமே கணக்கியல் பணி. நெக்ஸ்ட் அடிப்படை கணக்கியல் கலைச்சொற்கள். இது இல்லாம நம்ம கணக்குல அக்கவுண்டன்ஸில எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது. எந்த ஒரு செயலை செய்ய முடியாது. எந்த ஒரு விளக்கமும் குடுக்க முடியாது. அப்படிங்கிறது தான் கலைச்சொற்கள் அப்படிங்கிறது சொல்றோம். கணக்கியல் என்பது நவீன வணிக உலகில் ஏராளமான நோக்கங்களுக்கு உதவுகின்ற பல்துறை முறையாகும். இதுல என்னென்ன கலைச்சொற்கள் இருக்குது? நடவடிக்கை. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறோம். இது பணம் அல்லது பண மதிப்பு. பணம் அப்படிங்கிறது பண மதிப்புங்கிறது சரக்குகள், சேவைகள், கருத்துக்கள் எத சொன்னாலும் பணத்தோட மதிப்பு தான். சரக்குகள்ங்கிறது பொருள சொல்றாங்க இங்க. பொருள் வாங்கும்போது கண்டிப்பா பணத்த குடுக்குறோம். சேவைகள்னா சர்வீஸ். சர்வீஸ குடுக்குறாங்கன்னா பணத்த நம்ம அதுக்கு பிரதி உபகாரமாக பணத்த குடுக்குறோம். கருத்துக்கள் அட்வைஸ் குடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம பணம் குடுக்குறோம். அப்ப அங்க பண மதிப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் பணம் மற்றும் பண மதிப்பு அப்படிங்கிறோம். ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு மாற்றம் செய்வதை குறிக்கும் ஒரு செயல்பாடு. அதுதான் நடவடிக்கை. அப்ப நடவடிக்கை 2 வகையா பிரிக்கிறாங்க. ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை. சரிங்களா? உடனடியாக ரொக்கம் பெறுதல் அல்லது உடனடியாக ரொக்கம் செலுத்துதலே ரொக்க நடவடிக்கை. ஒரு பொருள வாங்கிட்டு உடனே பணம் குடுக்குறது. கடன் நடவடிக்கைங்கிறது உடனடியாக செலுத்தப்படாத அல்லது பெறப்படாத ஒரு நடவடிக்கை. உடனடியாக பணத்த குடுக்க மாட்டீங்க.
பணத்த பெற மாட்டீங்க. ஆனா, அதனுடைய உடைமைய மட்டும் அந்த பொருள மட்டும் நீங்க குடுத்துருப்பீங்க. அது கடன் நடவடிக்கை. நெக்ஸ்ட்டு கணக்குன்னா என்ன? கணக்கு அப்படின்னு வார்த்தை இதுக்கு முன்னாடி பேசுனோமா? கணக்குன்னா என்ன? ஒரு கணக்கியலில் அளவீட்டிற்கான ஒரு அடிப்படை அளவு தான். இந்த கணக்கியலில் ஒரு நபர் மற்றும் ஒரு இனத்தை அடையாளம் காணப்படுகிறது. ஒரு நபர் சொத்து, செலவு மற்றும் வருவாய் ஆகியவற்றில் தனித்தனியா கணக்குகள் துவங்கப்படும். ஒரு நபர் தனி நபராக சரிங்களா? அப்ப ராமர் சரிங்களா? கண்ணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்றோம்னு கணேஷ் அப்படி ஏதோ ஒரு ஒரு பெயர் சொல்றோம்னா ஒரு நபர். சொத்து, அறைகள நிலம், கட்டிடம் இந்த மாரி சொத்த சொல்லலாம். செலவு, சம்பளம், கூலி, அதுக்கப்புறமா வாடகை இதெல்லாம் செலவு. வருவாய், வட்டி வாங்குறாங்க, அதுக்கு பங்காதாயம் வாங்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாய் அப்படிங்கிறோம். தள்ளுபடி இதெல்லாம் வருவாய். இது எல்லாமே தனித்தனி கணக்குகள் அப்படிங்கிறோம். இதுல பேரேட்டில் ஒவ்வொரு கணக்குக்கும் ஒரு தலைப்பின் கீழ் அதற்குரிய நடவடிக்கையை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. தொகுப்புனா ஒரே இடத்துல எல்லாமே இருக்கிறது தொகுப்பு அப்படிங்கிறோம். சரிங்களா? இது வந்து கணக்கு. நெக்ஸ்ட் முதல்ல என்ன? ஒரு நிறுவனத்தில் அதன் உரிமையாளர் செய்த முதலீடு, இட்ட தொகை. உரிமையாளர் அந்த தொழில்ல போட்ட தொகை. அதுதான் முதல். சரிங்களா? நெக்ஸ்ட் எடுப்புன்னா என்ன? ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் தன் சொந்த பயன்பாட்டுக்காக இந்த சொந்த அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருந்தா அதுக்கு எடுப்பு. சொந்த பயன்பாட்டுக்காக நிறுவனத்திலிருந்து ரொக்கம் எடுத்தாலும் சரி, சரக்குகள் எடுத்தாலும் சரி, சொத்துக்கள் போன்றவை பயன்படுத்தினாலும் சரி, அதுக்கு பேரு எடுப்பு அப்படிங்கிறோம். அந்த ஒரு கடை வச்சிருக்கிறீங்கன்னா, அதுலேருந்து பணத்தையும் தன் சொந்த செலவுக்கு எடுக்கலாம். அதுல இருந்த பொருளையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அதுல இருக்க சொத்துக்களையும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு கார் இருக்குது, ஒரு அ மினி ஆட்டோ இருக்குது. இந்த மாரி எதுவாக இருந்தாலும் சரியா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அப்படிங்கிறோம். அத பயன்படுத்தினாலும் எடுப்புக்கள் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் சான்று சீட்டுன்னா என்ன? சான்று சீட்டு அப்படிங்கிறது வணிக நடவடிக்கைக்கு ஆதாரமான எழுத்து வடிவிலான அல்லது அச்சிடப்பட்ட ஒரு ஆவணம். வணிக நடவடிக்கைன்னு என்ன? பொருள குடுத்தாலும் சரி, பொருள வாங்குனாலும் சரி, சரிங்களா? இது வணிக நடவடிக்கை. அந்த சம்பளம் குடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ஆதார ஆவணம் கண்டிப்பாக இருக்கும். அது எழுத்து வடிவில தான் இருக்கணும். அது அச்சிடப்பட்ட ஒரு ஆவணமாக இருக்கணும். அது சான்று சீட்டு அப்படிங்கிறோம். எடுத்துக்காட்டாக ரொக்க ரசீது, இடாப்பு, வங்கி செலுத்துச் சீட்டு. இது எல்லாமே பின்னாடி விளக்கம் வரும். அப்ப பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இடாப்புன்னா என்ன? இடாப்பு அப்படிங்கிறது நம்ம தான் எத நம்ம இந்த அக்கவுண்டன்ஸ்ல பொறுத்தளவுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு பத்தி பேசுறோம்னா, நம்மள அஸ்யூம் பண்ணிக்கணும். அக்கவுண்ட்ஸ் மட்டும் இல்ல, காமர்ஸ்லயும் அதேதான். நம்மள அஸ்யூம் பண்ணிக்கணும். ஒரு வணிகம்னா நான் பிசினஸ் பண்றேன். சரிங்களா? விற்பனை செய்றியா? நான் விற்பனை செய்றேன். கொள்முதல் சரியா? நான் கொள்முதல் செய்றேன். இப்படிங்கிறத நீ அஸ்யூம் பண்ணிட்டேன்னு வையி, ஈஸியா உனக்கு இந்த அக்கவுண்ட்ஸ் புரிஞ்சிரும். இது ஒரு விற்பனையாளர்னா நம்மள நெனச்சுக்கோ. நீ தான் விற்பனை செய்ற. விற்பனையாளரால் தயாரிக்கப்பட்டு நீ தான் தயார் செய்ற. வாங்குபவருக்கு நீ யாருக்கு குடுக்குறியோ, வாங்குபவருக்கு அளிக்கப்படும் ஒரு அறிக்கை. அது இடாப்பு. இதில் சரக்குகளின் அளவு, விலை, மதிப்பு முதலியவற்றின் விவரங்கள், அளித்த தள்ளுபடி மொத்தமா பொருள் வாங்குனீங்கன்னா, அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் குடுப்பேல்ல, அதுதான் அளித்த தள்ளுபடி மற்றும் வாங்குபவரின் இறுதியாக செலுத்த வேண்டிய அதாவது தள்ளுபடி கழிச்சு மீதி எவ்வளவு பணம் குடுக்கணுமோ, அத செலுத்த வேண்டிய நிகர தொகை. இது எல்லாமே இந்த இடாப்ல இருக்கும். இன்வாய்ஸ் அப்படிங்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சரக்குகள்னா என்ன? வணிகத்தில் கையாளப்படும் பொருட்கள் மற்றும் பண்டங்கள். சரிங்களா? பொருட்கள் மற்றும் பண்டங்கள். பண்டங்களும் பொருட்களை தான் குறிக்கும். ஆகியவை சரக்குகள் எனப்படும். எடுத்துக்காட்டு அறைகலன் வியாபாரிக்கு அறைகலன் ஒரு சரக்காகும். அறைகலன் வியாபாரிக்கு அறைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்னிச்சர் ஷோரூம் வச்சிருக்கிறான்னு வையி, அப்ப அவங்களுக்கு எது வந்து சரக்குன்னு சொல்றோம்? விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் சரக்கு. இங்க அறைகள் தானே விற்பனை செய்வாரு. அப்ப அதுதான் சரக்காக கருதப்படுகிறது. அதே இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, புக் ஷாப் வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எது சரக்கு? புக்கு தான் சரக்கு. சரிங்களா? இப்ப அறைகளன் இல் அ வியாபாரி அல்லாம ஒரு புக் ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஒரு அறைகளன் என்ன சொல்லுவாங்க? சொத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் கொள்முதல்னா என்ன? விற்பனை செய்யும் நோக்கோடு ரொம்ப முக்கியமானது. விற்பனை செய்யும் நோக்கோடு சரக்குகளை வாங்குதல் கொள்முதல். விற்பனை இல்லாத நோக்கத்தோடு பொருள வாங்குனீங்க அப்டின்னீங்கன்னா, அது சொந்த உபயோகத்துக்கு வாங்குறாங்க. அது வந்து கொள்முதல் ஆகாது. நெக்ஸ்ட் கொள்முதல் திருப்பம் அல்லது வெளித்திருப்பம். கொள்முதல் திருப்பம்னா, கொள்முதல் செஞ்சுட்டு திருப்பி அனுப்புறது. அதனால வெளியில போறதுனால வெளித்திருப்பம் அப்படிங்கிறோம். சரிங்களா? கொள்முதல் செய்த சரக்கினை சரக்கு அளித்தோரிடம் யாரு நம்மளுக்கு பொருள வித்தாங்களோ, யாரு நம்மளுக்கு பொருள கொடுத்தாங்களோ, அவங்க அளித்தவர்.
திருப்பி அனுப்புவது அளித்தவரிடம் திருப்பி அனுப்புவது கொள்முதல் திருப்பம் அல்லது வெளித்திருப்பம். இது ஏன் திருப்பி அனுப்புறாங்க? இந்த கொள்முதல் திருப்பம் ஏன் திருப்பி அனுப்புறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நெனச்ச மாரி இந்த பொருள் இல்லன்னா, சாம்பிள்க்கு ஏத்த மாரி அந்த பொருள் இல்லைன்னா, உடைஞ்சிருந்துச்சுன்னா, அதே மாரி வேற பொருள் வந்திருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொருள நம்ம திருப்பி அனுப்பியிருப்போம். நெக்ஸ்ட் விற்பனைன்னு என்ன? சரக்குகளை விற்பது விற்பனை. நம்ம கடையில வச்சிருக்கிறோம்ல அந்த ஒவ்வொரு பொருளையும் விற்பது விற்பனை அப்படிங்கிறோம். இதுல அடுத்து வந்து விற்பனை திருப்பமும் உங்களுக்கு இருக்கும். விற்பனை திருப்பம்னா, விற்ற பொருட்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு திரும்பி வந்துச்சுன்னா, அதுக்கு விற்பனை திருப்பம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறமா விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம். வெளியில போயிட்டு உள்ள வர்றதுனால. அதுக்கப்புறமா சரக்கு இருப்பு. சரக்கு இருப்புனா, வணிகத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது மார்ச் 31 அக்கவுண்டிங் பீரியட் என்ன சொல்றோம் அப்படின்னீங்கன்னா, ஏப்ரல் டூ மார்ச் அப்படிம்போம். இல்ல ஜனவரி டூ டிசம்பர். 1 வருஷம் முழுவதும். அந்த குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது எந்த நாளா வேணாலும் இருக்கலாம். இடைப்பட்ட காலத்துல நம்ம முடிச்சு ஒவ்வொரு நாளுமே சில பேர் ஸ்டாக் எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, வார கடைசில ஸ்டாக் எடுப்பாங்க. சில பேர் மாச கடைசி 3 மாசத்துக்கு ஒரு தடவ, 6 மாசத்துக்கு இப்படி எப்படி வேணாலும் ஒரு குறிப்பிட்ட நாள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். விற்கப்படாமல் உள்ள சரக்குகள் அது வந்து சரக்கு இருப்பு அப்படிங்கிறோம். ஸ்டாக்கு அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வருமானம். சரக்குகள் விற்பனை மூலம் பெற்ற அல்லது பெற வேண்டிய ஒரு தொகை. விற்பனை மூலம். அது அடக்க விலைக்கும், விற்பனை விலைக்கும் நடுவுல இடைப்பட்ட ஒரு தொகை இருக்குல்ல, அதுதான் வருமானம். மற்றும் வட்டி, பங்காதாயம், கழிவு, கமிஷன். சரிங்களா? இது எல்லாமே வரவுகள் அப்படிங்கிறோம். வருமானம். அதுக்கப்புறம் செலவு. சரக்குகள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யவும் மற்றும் விற்பனை செய்யவும் ஆகும் ஒரு தொகை தான் செலவு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறமா கடன் தீர்க்கும் திறன். ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடனை திருப்பி செலுத்தும் திறனை இது குறிக்கிறது. அது எத பொறுத்து இருக்கும்? நம்ம சொத்தோட லெவல பொறுத்து இருக்கும். நெக்ஸ்ட் நொடிப்பு நிலை. ஒரு நபர் அல்லது நிறுவனம் தன் கடனை திருப்பி செலுத்த இயலாத நிலை நொடிப்பு நிலை. நம்மளால முடியாது. நான் நொடிப்பு நிலை அடைஞ்சுட்டேன் அப்படிங்கிறத மீன் பண்றது தான். நான் சொத்துக்கள் வந்து என்னது லெவல் இவ்வளோ தான் இருக்கு. நான் பொறுப்புகள் இவ்வளோ வச்சிருக்கிறேன். கடன் இவ்வளோ வச்சிருக்கிறேன். என்னால திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். அதுதான் நொடிப்பு நிலை அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் சொத்துன்னு என்ன? வணிக நிறுவனத்திற்கு சொந்தமான பண மதிப்புடைய பொருள். வணிக நிறுவனத்துக்கு சொந்தமான நம்மளுக்கு சொந்தமான கிடையாது. வணிக நிறுவனத்துக்கு சொந்தமான பண மதிப்புடைய பொருள் மற்றும் உரிமை. அத பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் உரிமை. அது சொத்துங்கிறோம். வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உரிமை தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பொறுப்புனா என்ன? வணிகம் பிறருக்கு செலுத்த வேண்டிய தொகை பொறுப்பு. பிறருக்கு செலுத்த வேண்டிய தொகைன்னா, கடனுக்கு பொருள வாங்கியிருப்பீங்க, கடனும் வாங்கியிருப்பீங்க. திருப்பி செலுத்த வேண்டியது. அது எல்லாமே பொறுப்பு. அதுக்கப்புறமா அந்த முதல் கூட பொறுப்பாக தான் கருதப்படுகிறது. ஏன்னா, அந்த உரிமையாளர் வேறு, அந்த நிறுவனம் வேறா தான் கருதப்படுகிறது. பேரளவுல இருக்கக்கூடிய கூட்டுப்பங்கு நிறுவனத்தில். அப்போ அந்த கடனீந்தோர் அப்படிங்கிற உரிமையாளர் கருதப்படுகிறார். திருப்பி அந்த முதல் செலுத்தக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால தான் பொறுப்புகள் பக்கத்துல நம்ம கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் கடனாளினா யாரு? ஒருவர் ஒரு பலனை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணம் அல்லது பணத்தின் மதிப்பை உடனடியாக செலுத்தாமல் உடனடியாக அந்த பணத்த குடுத்துருக்க மாட்டாரு. எதிர்காலம் 15 நாள், 1 மாசம், 3 மாசம் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்தில் செலுத்த ஒப்புக்கொண்டால் அவர் கடனாளி. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். பொருள விற்பனை செய்றோம். சரியா? ஒரு பலனை பெற்றுக்கொண்டு பொருள வாங்கிட்டு, அதற்குரிய பணத்த அவர் குடுக்கணும்ல நம்மளுக்கு. அப்ப பணம் குடுக்கல. அதுக்குடைய மதிப்பான ஒரு வேற எதையுமே அவர் குடுக்கல. உடனடியாக செலுத்தாமல் எதிர்காலத்துல செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அவர் கடனாளி. சரியா? இவர வாடிக்கையாளர்ன்னும் நம்ம சொல்லலாம். கடனாளிய வாடிக்கையாளர் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாக நம்மிடமிருந்து பொருளை வாங்குபவர் வாடிக்கையாளர். அவரை கடனாளின்னு சொல்றோம். இவர் ஒரு சொத்தாக கருதப்படுகிறார். ஏன்? அவர் நமக்கு பணம் குடுக்கணும்ல, அவரு சொத்தாக கருதப்படுகிறார். சரிங்களா? அவரை கடனாளின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா ஒரு கடனீந்தோர்னா யாரு? ஒருவர்
ஒரு பலனை கொடுத்து, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பலன் குடுத்திருக்கிறாரு. அதற்குரிய பணம் மற்றும் பணத்தின் மதிப்பை உடனடியாக பெறாமல், நம்மிடமிருந்து பெறாமல், எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டால், ஒரு 15 நாள் கழிச்சு குடுங்கய்யா, ஒரு 1 மாசம் கழிச்சு குடுங்கப்பா, அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொருள நம்மகிட்ட குடுத்திருக்கிறாரு. அத நம்ம ப ப வியாபாரத்துக்கு, பிசினஸ்க்கு நம்ம பயன்படுத்திட்டு, தொழிலுக்கு நம்ம பயன்படுத்திட்டு, பின்னாடி நம்ம பணம் குடுத்தோம்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, கடன் ஈந்தோர். யார் பொருள குடுத்தாங்களோ அவருக்கு பேரு கடன் ஈந்தோர். கடன குடுத்தாங்கன்னா, அவருக்கு பேரு கடன் ஈந்தோர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேய்மானம்னா என்ன? காலப்போக்கு அல்லது பயன்பாடு காரணமாக. காலப்போக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போதோ, அல்லது அந்த கால மாற்றத்தின் பொழுதோ ஏற்படக்கூடிய நிலைச்சொத்தின் மதிப்பில் உண்டாகக்கூடிய படிப்படியான நிலையான ஒரு குறைவு. கிராஜுவலா அது கம்மியாயிட்டே இருக்கும். அதனுடைய மதிப்பு. அது தேய்மானம். நிலைச்சொத்துங்கிறது அந்த இயந்திரமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிலம், கட்டிடம் எதுவாக வேணாலும் நம்ம சொல்லலாம். அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் கட்டிடத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது அந்த நிலத்தோட மதிப்ப சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு அது விலை அதிகமாக தெரியும். ஆனா கட்டிடத்துக்கு மதிப்பு கம்மியாயிட்டே தான் இருக்கும். இயந்திரத்தின் மதிப்பு கம்மியாயிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேரு தேய்மானம். தேய்மானம் ஒரு நட்டமாக கருதப்படுகிறது. சரியா? ஒரு நட்டம். சொத்திலிருந்து அது தேய்வு மதிப்பு கம்மியாகுதுல்ல, அதனால தேய்மானம் ஒரு நட்டமாக கருதப்படுகிறது. ஓகே. இந்த இடத்துல வாராக்கடன். கடனாளின்னு சொல்லலாமா? வாடிக்கையாளர். அந்த வாடிக்கையாளர் அந்த பணத்த நமக்கு குடுக்கணும். எப்ப குடுப்பாரு? அந்த தவணை காலம் நம்ம சொல்லியிருப்போனா 15 நாள், 1 மாதம், 3 மாதம் அப்படிங்கிற தவணை காலம் சொல்லியிருப்போமா? அந்த தவணை காலத்துக்குள்ள அவர் வாங்குன பொருளுக்கு ஏத்த மதிப்பு, பணத்த நம்ம கைக்கு குடுக்கணும். அந்த குடுக்கல அப்படின்னீங்கன்னா, கடன் தொகையை செலுத்த தவறுவதால் ஏற்படும் ஒரு இழப்பு இருக்குல்ல, அந்த ஒரு 1,00,000 பொருள் வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த 1,00,000 1,00,000க்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 3 மாசத்துக்குள்ள அல்லது ஒரு 2 மாசம், 15 நாள், 1 மாசம் ஏதோ தவணை காலம் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருப்பாரு. அப்ப அந்த பணத்த குடுக்கணும். அது குடுக்கலன்னா நம்மளுக்கு இழப்பு தானே! நட்டம். சரியா? அந்த வாராக்கடன் நட்டம். திரும்ப பெற இயலாத ஒரு கடன வாராக்கடன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு கணக்கியல் பிரிவுகள் என்ன? இத நெறைய பேர் மேலாண்மை அப்படின்னு நாங்க கொண்டு வந்தோமா, கணக்கியல் அதுதான். இங்க நிதிநிலை கணக்கியல். மொத்தம் 5 கணக்கியல் இருக்கு. நிதிநியல் கணக்கியல். ஒரு நிதியியல் நடவடிக்கைகளையும், நிகழ்வுகளையும் பதிவு செய்யக்கூடியதாகும். வரலாற்று தன்மையுடையது. ஏற்கனவே நடந்து முடிந்த நடவடிக்கை மற்றும் நிகழ்வுகளை கணக்கேடில் பதிவு செய்வதை இந்த நிதிநியல் கணக்கியல் அப்படிங்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த நிதி நடவடிக்கை மற்றும் நிகழ்வுகளை கண்டறிதல், பதிவு செய்தல், வகைப்படுத்துதல், தொகுத்து அளித்தல் மற்றும் நிதிநிலை அறிக்கையான வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் வருமான அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்பு ஆகியவற்றை தயாரிப்பதுடன் முடிவடைகிறது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த கணக்கியல் சுழல் பார்த்தோம்ல, அதுல வர்றது. இதிலிருந்து நம்மளுக்கு லாபமா, நட்டமா, அந்த இருப்புநிலை குறிப்பிலிருந்து நிதி நிலைமை என்ன எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அடக்க விலை கணக்கியல்னா என்ன? பொருட்கள் அல்லது சேவைகளின் அடக்க விலையை சரிங்களா? பொருட்கள் மற்றும் சேவைகளின் அடக்க விலையை கணக்கிடுவதற்கு செலவு விவரங்களை சேகரிப்பதற்கு பதிவு செய்து வகைப்படுத்தி செலவினங்களை ஒதுக்கீடு எவ்வளவு செய்யணுமோ அதை செஞ்சு அடக்க விலையை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பொருளுடைய அடக்க விலை. அதுக்கு அடக்க விலை கணக்கியல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் மேல இந்த இந்த கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, காலேஜ் லெவல்ல உங்களுக்கு தனித்தனியான ஒரு கணக்கியலாக வரும். ஃபினான்சியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங், மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு தனித்தனியா உங்களுக்கு வரும். ஒவ்வொரு பேப்பரா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா இது வந்து இந்த செலவு கட்டுப்படுத்துறது, நிர்வாகத்துல முடிவெடுப்பதற்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடக்க விலை கணக்கியல் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. நெக்ஸ்ட் மேலாண்மை கணக்கியல். இதுதான் முன்னாடி சொன்னோம். கணக்கியல் தகவல்களை நிர்வாகத்திற்கு தருவதன் மூலம் முடிவு எடுப்பதற்கும், நிறுவனத்தின் அன்றாட செயல்பாடுகளுக்கும் துணை செய்யக்கூடியது மேலாண்மை கணக்கியல். நிதிநிலை கணக்கியல் மற்றும் அடக்கவியல் கணக்கியல் மூலமாக திரட்டிய விவரங்களை நிர்வாகத்திற்கு தேவைக்கு ஏற்ப வகைப்படுத்தப்பட்டு, மாற்றம் செய்யப்பட்டு அவங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஏதுவாக குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சமூக பொறுப்பு கணக்கியல். இது வந்து வணிக நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் கணக்கியல் தகவல்களை சமூகத்தின் பார்வையில் வழங்குவது. சரிங்களா? சமூகத்துக்கு என்னென்ன தேவைகள், அதுக்கப்புறம் பார்த்துட்டு வணிகத்தில் சமூகத்துக்கு ஏற்படும் செலவுகள் என்ன? உதாரணமாக சுற்றுப்புறத்துக்கு ஏற்படக்கூடிய மாசு மற்றும் சமூக நலன் சார்ந்த நன்மைகள்
உள்கட்டமைப்பு வசதி, வேலைவாய்ப்புகளை எப்படி உருவாக்குறாங்க, இதெல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு கணக்கியல் தான். நிறுவனத்துக்கு சமூக பொறுப்பை இது வெளிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் மனிதவள கணக்கியல் அப்படிங்கிறது, நிறுவனம் மனித வளம் அப்படிங்கிறது பணியாளர்கள் தான். சரியா? செய்த முதலீடுகளின் இனம் காணுதல், அளவிடுதல் மற்றும் அறிதல். அதுல இதெல்லாம் இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த பணியாளர்களுக்காக. அவங்களுக்கு செய்யக்கூடியது என்னென்ன அளவிட்டு தகவல்களை அறியிறாங்க இந்த கணக்கியல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கணக்கியலுடைய பிரிவுகள். நெக்ஸ்ட் கணக்கியலின் அடிப்படைகள். கணக்கியல் அடிப்படைகள் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ரொக்க அடிப்படை, நிகழ்வு அடிப்படை அல்லது வணிக அடிப்படை, கலப்பு அடிப்படை அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த 3 அடிப்படையும் இதுல எதுக்கு சொல்றாங்க? இது என்ன இதுல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். ரொக்க அடிப்படைன்னா ரொக்க நடவடிக்கை. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே கலந்து கடன் நடவடிக்கை. இது 2ம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, இத மட்டும் நீங்க மனசுல வச்சிருந்தா போதும். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு. ரொக்க அடிப்படை அப்படிங்கிறது உண்மையாக ரொக்கமாக பெறப்பட்ட மற்றும் செலுத்தப்பட்டவை. சரிங்களா? மற்றும் இத மட்டும் பதிவு செய்றாங்க ரொக்க அடிப்படையில. வருமானம் ரொக்கமாக பெற்றது. செலவினம் ரொக்கமாக செலுத்தியது. ரொக்கம் செலுத்தி சொத்து வாங்கியது. பொறுப்புகளுக்காக ரொக்கம் செலுத்தியது. இது எல்லாமே ரொக்கத்த அடிப்படையாக கொண்டு இருக்குது. நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை. இந்த அடிப்படையில வருமானம் ரொக்கத்தில் பெற்றாலும், பெற வேண்டியதாக இருந்தாலும், செலவுகள் ரொக்கத்தில் செலுத்தினாலும், செலுத்த வேண்டியதாக இருந்தாலும், நடப்பாண்டுக்கு உரிய அனைத்தும் பதிவு செய்ய வேண்டும். சரிங்களா? இந்த வருஷத்துக்குள்ளது மட்டும் நிகழ்வு. நிகழ்வுன்னா பிரசன்ட். வருமானம் ரொக்கத்துக்கு பெறப்பட்டிருந்தாலும் அதே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறமா கலப்பு. கலப்புங்கிறது ரொக்க அடிப்படை மற்றும் நிகழ்வு அடிப்படை. இது 2யுமே சேர்ந்து 2ம் இணைந்த ஒரு முறையே கலப்பு. இந்த முறை ரொக்க அடிப்படை மற்றும் நிகழ்வு அடிப்படை 2ம் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? பதிவு செய்றாங்க. இந்த பல்வேறு நோக்கத்துக்காக ஒவ்வொன்னையும் அவங்க அகப்பயனீட்டார்கள், புற பயனீட்டாளர்கள். பயனீட்டாளர்கள்னா யாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அகம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு 3 பிரிவு குடுத்துருக்குறாங்க. புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 7 பிரிவு குடுத்துருக்குறாங்க. இதனுடைய விளக்கம் ஒவ்வொருத்தருக்கும் குடுத்துருப்பாங்க. உரிமையாளர்னா யாரு? அகம் அப்படிங்கிறது கம்பெனிக்கு உள்ள இருக்கிறவங்க. தொழிலுக்கு உள்ள இருக்கிறவங்க. சரிங்களா? உரிமையாளர். நிர்வாகம்னா யாரு? அதுக்கப்புறம் பணியாளர்கள். இது 3 பேரும் தான் உள்ள கம்பெனிக்கு உள்ள இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த கணக்கியலிருந்து குடுக்குறாங்க. புறம் அப்படிங்கிறது கம்பெனிக்கு வெளியில. கடன் ஈந்தோர், முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், வரி அதிகாரிகள், அரசு, ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள் எல்லாம் கம்பெனிக்கு வெளியில இருக்கிறவங்க. ஈஸியா அகம், புறம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். உரிமையாளர்கள்னா யாரு? அந்த தொழில்ல முதல் போட்டவங்க. மூலதனத்த போட்டு தொழில தொடங்குனவங்க. இவங்க லாபத்தை ஈட்டி தருதா? நட்டம் இருக்குதா? அந்த நாள்ல என்னென்ன நிதி நிலைமை இருக்குது? எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சுக்க விரும்புவாரு. ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாள்ல என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், முதலீடோட பாதுகாப்பு இருக்குதா? திரும்ப செலுத்தக்கூடிய திறன் எப்படி இருக்குது? அப்படி எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பாரு. அதுக்கான முடிவுகளை அவர் வாங்குறாரு. நிர்வாகம் அப்படிங்கிறவங்க, அந்த முடிவு எடுப்பதற்கு சரியா நிர்வாகத்தில் எடுப்பதற்கான அதுல முடிவு எடுப்பதற்கு அடிப்படையாக இந்த கணக்கியலிருந்து சில தகவல்களை பெற விரும்புறாங்க. ஒவ்வொன்னு லாபம் இருக்குது. அதுக்கப்புறமா செலவுகள் விற்பனையோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு, பணியாளர்கள் செயல்திறன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறதுக்கு, பல்வேறு துறையில லாபத்திறன் எப்படி இருக்குது? மூலதனத்தோட நிலைமை எப்படி இருக்கு? கடன் தீர்க்கக்கூடிய நிலைமை எப்படி? இது எல்லாத்தையுமே மேலாண்மைக்கு உள்ள கொண்டு வராங்க. அவங்களுக்கு அந்த தகவல்கள் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறமா பணியாளர்கள். பணியாளர்கள் யாரு? அங்க வொர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு. பணியாளர்கள் தங்களது ஊதியம், பணியாற்றக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? ஓய்வு பலன்கள் பின்னாடி வரும்ல பணம். அந்த பல ப ப பணத்தோடைய பலன் எப்படி இருக்குது? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ்ல லாபம் வணிகத்துல லாபம் ஈட்டக்கூடிய திறன் இருக்குதா? நிலைத்த தன்மை இருக்குதா? பின்ன நம்ம ரொம்ப நாளைக்கு இங்க வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க விரும்புவாங்க பணியாளர்கள். பூரம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கடனீந்தோர் நம்மளுக்கு பொருள குடுத்தவங்க. சரியா? இல்ல வங்கி, நிதி நிறுவனம் இவங்க எல்லாருமே புறம். வெளியில இருந்து நம்மகிட்ட பணம் வாங்கியிருப்போம். திருப்பி செலுத்தக்கூடிய நிலைமை என்ன? இந்த கம்பெனியோட நிலைமை என்ன? வட்டி அவங்களால செலுத்த முடியுதா? அசல் திரும்பி செலுத்திருவாங்களா? செலுத்த மாட்டாங்களா? இது எல்லாத்தையும் பார்க்குறது. நெக்ஸ்ட் முதலீட்டாளர்கள் யாரு? நிறுவனத்தின் தங்களது நிதியை முதலீடு செய்யும் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள். நம்மள மாரி பொதுமக்கள்ல இருந்து இந்த கம்பெனியுடைய பங்குகளை வெளியிட்டிருப்பாங்களா? அந்த பங்குகளை வாங்க முன்னாடி இருப்பாங்க. முன் முன் வரக்கூடிய
ஒரு நபர் தான் முதலீட்டாளர்கள் அப்படிங்கிறோம். நிறுவனத்தின் நிதி நிலைமைய அறிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த கம்பெனில முதலீடு செய்யலாமா? வேண்டாமா? லாபம் நல்லபடியா இருக்குதா? எதிர்காலத்தில் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? இடர்கள்லாம் எப்படி ரிஸ்க் எல்லாம் எப்படி இருக்குது? அதனை எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்குதா? இல்லையா அந்த கம்பெனில? இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் ஒரு முதலீட்டாளர்கள் நம்மளா இருந்தா நம்ம அந்த கம்பெனில முதலீடு செய்வோம். நெக்ஸ்ட்டு வாடிக்கையாளர்னா யாரு? வாடிக்கையாளர் அப்படிங்கிறது, அந்த பொருள் இருக்குல்ல, நம்ம வணிகத்தில தயாரிக்கக்கூடிய பொருள் மற்றும் சேவைகளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் தான் வாடிக்கையாளர். ரெகுலராக நம்மகிட்ட வாங்கக்கூடிய ஒரு நபர்கள். அந்த வாடிக்கையாளர் விவரங்கள், அவங்களோட விலை பற்றி அந்த கம்பெனியோட பொருளோட விலை பற்றி அறிஞ்சுக்க விரும்புவாங்க. அந்த பொருளுடைய சேவைகள்லாம் எப்படி இருக்கு? தரம் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே பார்க்க விரும்புவாங்க. நெக்ஸ்ட்டு வரி அதிகாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகள். வருமான வரி, சரக்கு சேவை வரி, ஜிஎஸ்டில இருக்குல்ல, பிற வரிகள் விதிக்க வரி விதிப்பு அதிகாரிகள் தேவையான தகவல்களை இந்த கணக்கியல் மூலமாக பெற விரும்புவாங்க. அதுக்கப்புறம் அரசு. அரசு மானியம் வழங்குறதுக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான சலுகைகள் வழங்குறதுக்கு அரசாங்கம் வணிக நிறுவனத்தின் செயல்திறனை அறிந்து கொண்டு, வணிகம் மற்றும் தொழில் சார்ந்த கொள்கைகளை, முடிவுகளை உருவாக்குவதற்கும், ஒப்பீடு செய்வதற்கும், மானிய வழங்குதல், சலுகைகள் வழங்குவதற்கு, முடிவெடுப்பதற்கு அவங்க அரசு பார்த்தீங்கன்னா தகவல்களை பெறுவாங்க. ஆராய்ச்சியாளர்கள். ஆராய்ச்சியாளர்கள் தங்களது ஆராய்ச்சிக்கு கணக்கியல் தகவலை பயன்படுத்தலாம். இப்ப ரிசர்ச் ஸ்டூடண்ட் இருக்கிறாங்கன்னா, இந்த கம்பெனிக்குள்ள போயி அவங்களுடைய பர்ட்டிகுலர்ஸ் வாங்கி ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இந்த மாரி ஒரே பொருளை விற்பனை செய்யக்கூடிய, ஒரே பொருளை தயாரிக்கக்கூடிய எல்லா கம்பெனியுடைய முடிவுகளையும் நம்ம எடுத்து எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படிங்கிற மாரி கொண்டு வரலாம். இல்லன்னா எந்த கம்பெனி ஒரு நல்ல பொருளை வெளியில கொண்டு வர்றாங்க. எந்த கம்பெனி எந்த அளவுல பார்த்தீங்கன்னா, பணியாளர்களுக்கு நல்ல ஒரு சலுகை. இந்த மாரி எத வேணாலும் நம்ம ரிசர்ச்ல வெளியில கொண்டு வரலாம். மேலும் அ இத வந்து ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் பொதுமக்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க? இந்த நிறுவனத்துடைய வருவாய் ஈட்டும் திறன் எப்படி இருக்கு? நிலைத்த தன்மை எப்படி இருக்குது? அதுக்கப்புறமா சமூக பொறுப்புணர்வு நடவடிக்கைகள்ல, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுல எப்படி இந்த கம்பெனி செயல்படுறாங்க? சமூக பொறுப்புன்னா என்ன? சமூகத்தில அவங்களுடைய அம் ஒரு செயலை ஈடுபடுத்துவது. சரிங்களா? அவங்க இந்த நல்ல ஒரு கண் பரிசோதனை செய்றது, அதுக்கப்புறமா அந்த பூங்காக்களை அமைக்கிறது, அந்த ஏரியாவ சுத்தம் இந்த மாரி சமூக பொறுப்போடு அந்த கம்பெனி அவங்களுடைய லாபத்தின் ஒரு பங்க அவங்க குடுத்து எல்லா வேலையும் செய்றது சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கிறோம். அந்த மாரி பொறுப்புணர்வோட இருக்கிறாங்களா, இல்லையா அப்படிங்கிற தகவல்களை பெறுறாங்க. நெக்ஸ்ட்டு கணக்காளர்களின் பங்களிப்பு. இந்த கணக்காளர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது 3 விதத்துல கொண்டு வராங்க. ஏடுகளை பராமரிப்பவர். சரியா? கணக்காளர்கள் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை முறையாக பதிவு செய்து ஏடுகளை பராமரிக்கக்கூடியது அவங்கள. இவர் நிதிநிலை அறிக்கைகளையும், பிற நிதி அறிக்கைகளையும் தயார் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கணக்காளர்கள் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு நிர்வாகத்திற்கு தகவலை தருபவங்க. முடிவுகளை எடுக்கவும், கட்டுப்பாடுகளை விதிக்கவும், நிர்வாகத்திற்கு தேவையான நிதி சார்ந்த தகவலையும் கணக்காளர்கள் குடுத்து உதவுறாங்க. வணிக சொத்துக்கள் வணிகத்தோடைய சொத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். இயந்திரத்திலருந்து நிலம், கட்டிடம், வணிக வளாகம் இருக்கும். அதுக்கப்புறமா கடனாளர்கள் கூட சொத்துக்களாக சொல்றோம். எல்லாருமே சொத்துக்களாக சொல்றோம். அந்த சொத்துக்களோட பதிவேடுகளை பராமரிப்பதன் மூலமாக நிர்வாகம் அந்த சொத்துக்களை பாதுகாப்பு எப்படி கட்டுப்படுத்த முடிகிறது? சொத்துக்கள் காப்பீடு அல்லது சொத்துக்கள் பராமரிப்பு என்ன? எல்லா ஆலோசனையும் இங்க இந்த கணக்காளர்கள் ஒரு பங்களிப்பாக இருக்குது. நிதி ஆலோசகர். இதிலிருந்து உங்களுக்கு அந்த கணக்காளர்கள் வந்து நிதி சார்ந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்து, முதலீட்டிற்கான வாய்ப்புகள், செலவுகள் என்ன? அது குறைப்பதற்கான உத்திகள் என்ன? அப்புறமா மூலதன அந்த பிளான் போடுறது கரெக்ட்டா? நெக்ஸ்ட் வந்து எதிர்காலத்தில வளர்ச்சி எப்படி இருக்கும்? விரிவுபடுத்தலாமா? வேண்டாமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபராக கணக்காளர்கள் இருக்கிறாங்க. வரி மேலாளர்கள் கணக்காளர்கள் வந்து குறித்த காலத்துல வருமான வரி விவரங்களை தயார் செஞ்சு தாக்கல் செய்யக்கூடியதும், வருமான வரி செலுத்துதல் முதலியவற்றை உறுதி செய்கிறார். அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்கிறாரு. நெக்ஸ்ட் மக்களுக்கு தகவல் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக இருக்கிறார். கணக்காளர்கள் தேவைப்படும் பயனீட்டாளருக்கு கணக்கியல் பகுப்பாய்வு செய்ய தேவைப்படும் விவரங்களையும் எல்லாத்துக்கும் குடுத்து உதவக்கூடிய ஒரு ரோல்லயும் இவர் இருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் இதோட முடிஞ்சிருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட் இருக்குது. ஒன் வேர்டு உங்களுக்கு இதுலயே ஆன்ஸரும் குடுத்துருப்பாங்க. 5 ஒன் வேர்டு தான். அதுக்கப்புறமா ஸ்மால் கொஸ்டின் கணக்கியலை அது வரைவிலக்கணம் டைரக்ட்டா குடுத்துருப்பாங்க. பணிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான் இதுல. நெக்ஸ்ட்டு இங்க உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இந்த அக்கவுண்ட்ஸ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா,
அ உங்களுக்கு எஸ்ஸே கொஸ்டின் அதாவது 5 மார்க்ல தியரி பார்ட் உங்களுக்கு அதிகமா வராது. அதிகமானா வராது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5 மார்க்ல சம்மா தான் உங்களுக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ம் அ சம் சம் இல்ல அப்படிங்க மிட்டம் அந்த மாரி சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா, தியரியாக உங்களுக்கு வரும். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சும்மா.